அதனால் தீர்க்கதரிசிகளே, எச்சரிப்பின் செய்தியை கொடுக்குற அன்பு தீர்க்கதரிசியே, பயப்படாத. அவருடைய முகத்துக்கு நீ பயப்படாத. நான் உன் வாயில் அருளுகிற வார்த்தையை சொல்லு. நீ என் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லு. கீழ்ப்படுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தமும் கீழ்ப்படியாதவர்களுக்கு நியாய தீர்ப்பை குறித்த எச்சரிப்பின் செய்தியையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சொல்வோமாக. அந்த எச்சரிப்பை கேட்டு ஒருவன் மனம் திரும்புவானே ஆனால் கர்த்தர் அவனை சேர்த்து கொள்வார். அவன் பின்னும் அவன் தேவனை விட்டு விலகி போவானே ஆனால் கர்த்தர் அவனை தண்டிப்பார். நீயோ அவருடைய ஊழியத்தை செய்தாய் என்பது ஒன்றுதான் உனக்கு கிடைக்கிற பாக்கியம். தொடர்ந்து ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். எரேமியா ஒரு பாரம் உள்ள ஒரு மனுஷன், ஜனங்கள் மேலே அக்கறை உள்ள மனுஷன். தேவனாலே சிறு வயதிலேயே தேவனால் அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அதற்கென்று அனுப்பப்பட்டவன், இவரும் அர்ப்பணித்தவர். இப்போ அவராலே ஆண்டவர் நினைச்சாரு, அந்த அவர் மூலமாகவே ஆண்டவர் நினைச்சார் வாக்கு, அந்த தீர்க்கதரிசன எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார். வாக்குத்தத்த செய்தி கொடுப்பது மகிழ்ச்சியான ஒன்று. ஆனால் எச்சரிப்பின் செய்தியை தீர்க்கதரிசனமாக சொல்லுவது சற்று கடினமான ஒன்று. எச்சரிப்பின் செய்திப்படி நடக்கணும்னு சொல்லி விரும்புகிற சில யோனாக்கள் தான் உண்டு. நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஆபத்து வரவில்லையே அப்படின்னு நினைக்கிற யோனாக்கள் குறைவு. ஆனால் நான் சொன்ன மாதிரி நடந்து விடக்கூடாதே என்று எண்ணி அழுகிற எரேமியாக்கள் குறைவு. யோனாக்கள் அநேகம். நான் சொன்ன மாதிரி நடந்துடும், நான் சொல்லிட்டேன்ல அவ்வளோதான், எனக்கு விரோதமாக பெண்ணா அவ்வளோதான், எனக்கு விரோதமாக வந்தவங்க யாரும் நிற்கலை, எனக்கு விரோதமாக எழும்பினவங்க யாருமே இல்லை. அது யோனாவின் பிரசங்கம். ஆனால் எரேமியா தீர்க்கதரிசனமாக எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தாலும் ஒரு பாரமுள்ள மனுஷன், ஒரு கண்ணீரின் தீர்க்கதரிசி. அவன் சொல்கிறான், நீங்கள் கேட்டு யூதாவின் மனுஷருக்கும் எருசலேம் குடிகளுக்கும் சொல்ல வேண்டியது உடன்படிக்கையின் வார்த்தைகள். அவனை கர்த்தர் சொல்கிறார், என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடி எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் ஜனமாக இருப்பீங்க, நான் உங்களுக்கு தேவனாக இருப்பேன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனே, நான் உங்கள் பிதாக்களை இருப்பு காலவாயாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ண நாளிலே அவர்கள் கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் உரைக்கிறார் என்று அவளுக்கு சொல்லு. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேனே, மறுபடியும் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைய தினம் நீங்கள் இருக்கிறபடி பாலும் தேனும் ஓடுற தேசத்தை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன்னு நான் இட்ட ஆணையை திடப்படுத்தும்படி இப்படி ஆகும், அப்படியே ஆக கடவுது. அவன் சொல்கிறான், ஐயோ கட்டுவேன் அப்படி சொன்ன. ஆமான்ற அப்படியே செய்ய ஆண்டவரே அப்படிங்கிறார். அப்படி கர்த்தர் என்னை நோக்கி எரேமியா பார்த்து சொல்கிறார், நீ யூதாவின் பட்டணங்களையும் எருசலேம் வீதிகளையும் இந்த வார்த்தையெல்லாம் கூறி இந்த உடன்படிக்கை வார்த்தைகளை நீ கேட்ட வரும்படி செய்யுங்கள். நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ண நாள் முதல் நாள் வரைக்கும் அவருடைய திடசாட்சியாய் என் சத்தத்தை கேள் என்று ஏற்கனவே சாட்சி விளங்கத்தக்கதாக எச்சரித்து வந்தேன். ஏற்கனவே பல முறை நான் எச்சரித்து வந்தனே, பல தலைமுறையாக எச்சரித்து கொண்டு வருகிறேன். ஆனாலும் அவர்கள் கேளாமலும் தங்கள் செவியை சாய்க்காமலும் தங்கள் பொல்லாத இதய கடினத்தின்படி நடந்துக்கிட்டாங்க. ஆதலால் நான் அவர்கள் செய்யும்படி கட்டளையிட்டதும் அவள் செய்யாமல் போன அந்த உடன்படிக்கை வார்த்தையெல்லாம் அவளுக்கு பழிக்க பண்ணுவேன் என்று சொல் என்றார். அப்போ ஆண்டவர் இவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. இதன்படி நடந்து கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் வந்து பழிக்கும்,
இதன்படி நடவாமல் போனால் சாபம் வந்து பலிக்குன்னு சொன்ன மாதிரி அப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு ஒன்று வச்சுருக்காங்க. என்னென்னா, வார்த்தையை கேட்க மாட்டோம். எப்படி ஒரு முடிவு யாராவது பண்ணுவாங்களா? அதான் அவங்க வச்சுருக்காங்க தீர்மானம். என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டோம், மனம் திரும்ப மாட்டோம், நாங்கள் அந்நிய தேவர்களை தான் சேவிப்போம். எப்படி இருக்கும் பாருங்கள். அவங்க இந்த உடன்படிக்கையை மீறி போட்டாங்க. எப்படி மீறி போடுறாங்க? கீழ்ப்படியாமையினாலே இதை உடைத்து போட்டாங்க. அவர் அருவருப்பானதை செய்து அந்த உடன்படிக்கையை உடைச்சி போட்டாங்க. அதனால் ஆகையினால் அப்போ எதுக்கு ஏன் தப்பித்து கொள்ளாத தீங்க கட்டளையிட வர பண்ணுவேங்கிறாரு? அவன் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டும் கேட்க மாட்டேன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், அப்படின்னா யாரை நம்பி தூபம் காட்டினாங்களே அந்த தேவனை நோக்கி கூப்பிடட்டும், அவங்க ஆபத்து காலத்தில் உதவி செய்யட்டும் சொல்லிட்டு 13 உன் பட்டணங்களின் லக்கமும் உன் தேவனின் லக்கமும் சரி. நான் ஒரு கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு சொல்லியிருந்தோம், நீ அதை மறந்து அதை மீறி அவன் பாகாலுக்கு தூபம் காட்டும்படி லட்சையான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், அவலட்சணமான காரியங்கள், ஆபாசமான காரியங்களை அந்த லட்சியம் அந்த ஸ்தாபித்து அந்த பீடங்கள் லக்கமும் சரி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு 14 ஆதலால் நீ எரேமியா பார்த்து சொல்கிறார், இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம்ப்பா, இவர்களுக்காக நீ மன்றாடி கெஞ்சுகிறாயே ஆண்டவரே மன்னியும்னு வேண்டாம்ப்பா. ஆபத்து நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்தில் நான் அவர்களை கேளாதிருப்பேன். துர்ச்சனரோடு தீவனை செய்யும்போது என் பிரியமானவர்களுக்கு என் வீட்டில் என்ன இருக்குது? இவள் சேர்ந்திருக்கிற துர்ச்சனரோடு செய்து தீவனை செய்கிறாளே, இனி எப்படி என் வீட்டுக்குள்ளே வருவாள்? பரிசுத்த மாம்சத்தை உன்னை விட்டு தாண்டி போக பண்ணுவார்கள். உன் பொல்லாப்பு நடக்கும்போது களி கூறுகிறாயே, நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பட்சியமான ஒளிவு மரம் என்னும் பேரை உனக்கு இட்டார். நல்ல பேர் உனக்கு. எப்படிப்பட்ட நல்ல கனி உண்டாக்கியிருக்கிற நேர்த்தியான பச்சையான ஒளிவு மரம் பேர். ஆனால் இப்பவும் மகா அமாலியின் சத்தமாய் நெருப்பை கொளுத்தி அந்த பெரிய மரத்தை முறித்து போட்டார். கொம்பு எல்லாம் முறிக்கப்படுது, அதனுடைய கிளைகள் முறிக்கப்படுது. ஏன்? விக்கிரக ஆராதனையாலும் அவன் வேசித்தனத்தினாலும் அவன் அருவருப்புகளினாலும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல், செய்ய வேண்டியதை செய்யாமல், செய்யக்கூடாது செய்து தேவனுடைய உடன்படிக்கையை உடைச்சி போட்டுட்டாங்க. சொல்கிறார், அதனால் உங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது. இனி நீங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு கேட்க போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் மனம் திரும்பினா தான் கேட்பாருன்னு சொல்லிட்டார். இப்போ அதை கர்த்தர் எனக்கு அறிவித்ததினாலே அறிந்து கொண்டேன். அவருடைய செய்கைகளை இப்போது எனக்கு தெரிய காட்டி மரத்தை அதன் கனிகளோடும் கூட அழித்து போடுவோம் என்றும் அவன் ஜீவனுடைய தேசத்திலே அவன் பேர் நினைக்கப்படாமல் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார் என்பதை அறியாதிருந்து நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருந்து. இவங்க எல்லாம் எரேமியா கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் இவனை கொல்லணும்னு முடிவெடுத்துட்டாங்க. யாரு? அந்த ஜனங்கள். மனம் திரும்புவதற்கு பதிலாக, மனம் பொருந்துவதற்கு பதிலாக சரியானதை செய்யும் படியாக, சரியானதை செய்வதற்கு தன்னை அர்ப்பணிக்காமல், செய்யத்தகாததை செய்ததை விட்டுவிட்டு, பொல்லாப்பை விட்டுவிட்டு நலமானதை செய்யக்கூடாமல் எச்சரிப்பு கொடுத்ததான எச்சரிப்பின் எரேமியா தீர்க்கதரிசியை கொல்லணும்னு நினச்சான். அவர் சொல்கிறார், சேனலின் கர்த்தாவே, உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்து தெரிகிற நீதி உள்ள நியாயாதிபதியே, நீ என்னுடைய நீதியை சரி கட்டுறதை பார்ப்பேனாக, என்னுடைய வழக்கை நமக்கு வெளிப்படுத்தி விட்டேங்கிறார். இவங்களுக்கு வருகிறது, இவங்களை திருந்தணும்னு சொல்லி, இவங்க திருந்தணும், இவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி இவங்களுக்காக எடுத்த முயற்சிகளை இப்போ கடைசியில் என்னையே கொல்லணும், என்னையே இல்லாமல் ஆக்கணும்னு வர்றாங்களே அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க 21ஆம் வசனத்தில், ஆதலால் நீங்கள் எங்கள் கையினால், நீ எங்கள் கையினால் சாகாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டான்னு சொல்லி, ஆமாம், உன் பிராணனை வாங்கத்தது ஆனந்தத்தின் மனுஷரை குறித்து கர்த்தர் சொல்கிறார். இப்போ ஊருக்காரன் சொல்கிறாங்களா, நீ சாகாத, வசனத்தை சொல்லாத, எச்சரிப்பு சொல்லாத, கொன்னுடுவோங்கிறாங்களா? ஆண்டு அந்த மக்களை பார்த்து சொல்கிறார், உன்னை மிரட்டுகிற
உன்னை பயமுறுத்துகிற, உனக்கு விரோதமாய் சதி ஆலோசனை செய்கிற, உன்னுடைய எச்சரிப்பின் செய்தியை அலட்சியம் பண்ணுகிற, அல்லல் தட்டுகிற அவங்கள விசாரிப்பேன்கிறாரு. அவங்கள இளம் வயதில் ஒரு பட்டயத்தால் சாவாருங்கிறாங்க, பஞ்சத்தால் சாவாங்கன்னு சொல்கிறாரு, யாரும் மீதியாக இருப்பதில்லைன்னு சொல்கிறாரு. அவளை விசாரிக்கும் காலத்தில் ஆபத்தை வரப்பண்ணுவேன்னு கருத்தை சொல்கிறாரு. ஆனால் அவளை எச்சரிக்கிறத பார்க்க. அதனால் தீர்க்கதரிசிகளே, எச்சரிப்பின் செய்தியை கொடுக்குற அன்பு தீர்க்கதரிசியே, பயப்படாத. அவருடைய முகத்துக்கு நீ பயப்படாத. நான் உன் வாயில் அருளுகிற வார்த்தையை சொல்லு. நீ என் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லு. கீழ்ப்படுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தமும் கீழ்ப்படியாதவர்களுக்கு நியாய தீர்ப்பை குறித்த எச்சரிப்பின் செய்தியையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சொல்வோமாக. அந்த எச்சரிப்பை கேட்டு ஒருவன் மனம் திரும்புவானே ஆனால் கர்த்தர் அவனை சேர்த்து கொள்வார். அவன் பின்னும் அவன் தேவனை விட்டு விலகி போவானே ஆனால் கர்த்தர் அவனை தண்டிப்பார். நீயோ அவருடைய ஊழியத்தை செய்தாய் என்பது ஒன்று தான் உனக்கு கிடைக்கிற பாக்கியம். தொடர்ந்து ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை பாதுகாத்து பராமரிப்பார், வழிகாட்டுவார். ஆமேன், ஆமேன். காட் bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா 11வது அதிகாரம். இந்த 11வது அதிகாரத்தில் அவர்கள் நான் கற்பித்ததான என்னுடையதான அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேட்காததுனால என்ன நடக்கும்? அவர்களுக்கு சாபம் வரும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், உடன்படிக்கை கேளாதவர்கள். ஆகையினால இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், என்னுடைய உடன்படிக்கையின் வார்த்தை என்ன செய்யுங்க? கேளுங்க, அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. அதன்படி தங்கள் இருதய கடினத்தின்படி தான் அவங்க என்ன செய்ய போகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? அந்நிய தேவர்களை சேவிக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? தவறான என்னை விட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க அந்த பாவத்தில் என்ன செய்கிறாங்க? அவங்க மூழ்கி கிடக்கிறாங்க. ஆகையினால நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், அவர்கள் மேலே தீங்கை வர பண்ண போகிறேன். அது மாத்திரம் இல்லை, எரேமியாவை நோக்கி சொல்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டான்னு சொல்லுகிறாங்க. இப்படி சொல்லுகிறது அந்த வாலிபர்கள் பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவார்கள் என்று சொல்லி என்ன செய்கிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரம் நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் அவர்கள் எல்லார் மேலேயும் தீங்கி வர பண்ணுவேன் என்று சொல்கிறார். இந்த நாளில் கர்த்தர் எதிர்பார்க்குற காரியம் என்ன? அவருடைய நியாயப்பிரமாணத்தை, அவருடைய கட்டளைகளையும், அவர் நமக்கு பண்ணதான உடன்படிக்கையின் வார்த்தைகளையும் நம்ம கை கொண்டு நடக்க எதிர்பார்க்கிறார். இந்த ஒரு காரியத்தை நம்ம செய்தோமானா கர்த்தர் நம்ம எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பார். இந்த நாளில் ஆண்டவருடையதான வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்ம அர்ப்பணிப்போமா? அப்பா, அந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, நீர் கற்பித்ததான இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை அப்பா நாங்கள் கேட்டு நடக்க எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த நாளில் ஜனங்கள் நாங்கள் கேட்க மாட்டோம்னு சொல்லி எதிர்த்து நிற்கிறாங்களேப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்கும் உம்முடையதான கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியாமல் எதிர்த்து வர இருக்கிறதான இந்த அழிவு, மோசம், நாசம் கர்த்தாவே மிக கொடியதாக இருக்க போகிறதேப்பா. தேவனே, உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். ஒரு விசை இறங்கி எல்லா தீமைக்கும் நீ விலக்கி பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா பொல்லாப்புக்கும் மறைத்து கர்த்தாவே கீழ்ப்பிடியத்தக்கதான ஒரு இருதயத்தை, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு ஒரு சதையான இருதயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து உம்மை ஆராதிக்க, உம்மை கனப்படுத்த, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.